கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இன்னைக்கும் ஆசீர்வாதம் பெறுவது எப்படி அப்படின்ற தலைப்புல நம்ம பார்க்க போறோம். சோ ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். அப்போ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு முதலா நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு சொல்லி ஆதியாகமத்துல சொல்றதை நம்ம பாக்குறோம். அப்போ ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அவனுக்கு சந்ததிகளின் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அவனுடைய சந்ததியை பெருக செய்தாரு. அவனுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் ஆண்டவர் செய்து கொடுத்தார். அப்போ ஆசீர்வாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மனுஷீகத்துல ஜனங்கள் விரும்புகிற ஆசீர்வாதங்கள், அதாவது மாம்சீகத்துல நம்ம விரும்புகிற, அதாவது உலக பிரகாரமா நம்ம விரும்புகிற ஆசீர்வாதங்கள்னு பாத்தீங்கன்னா 3 விஷயத்துக்குள்ள அடங்குது. முதலாவது பாத்தீங்க அப்படின்னா பொருள் ஆசீர்வாதங்கள், அதாவது பொருளாதார ஆசீர்வாதங்கள். எல்லாருக்குமே என்ன பண்ணோம்னா பொருள், அதாவது அது ஒரு பணமா இருக்கலாம், இல்ல நமக்கு தேவையான பொருட்களா இருக்கலாம், இல்ல அது ஒரு செல்வமா இருக்கலாம். என்ன பொருளா இருந்தாலும், ஒரு பொக்கிஷமோ, ஒரு வீடோ, ஒரு நிலமோ, எல்லாமே பொருள் சார்ந்த ஒரு ஆசீர்வாதமா இருக்கு. சோ இதான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பொருளாதார ஆசீர்வாதங்கள்ல பிளஸடா இருக்கணும், ஆசீர்வாதமா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளில் அநேகர் யோசிக்கிற விஷயமா காணப்படுது. சோ 2வது பாத்தீங்கன்னா அப்படின்னா சுகம். சுகம்னு வரும்போது நல்ல சுகம், நல்ல ஆரோக்கியம், நல்ல பலன், நல்ல பாதுகாப்பு, இது எல்லாமே இந்த சுகம்ல வருது. அப்போ நல்ல சுகத்தோட நம்ம இருக்கணும், அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். எந்த நோய்வாயும் வரக்கூடாது, எந்த கஷ்டங்களோ, உடல் ரீதியான கஷ்டங்களோ எதுவும் வரக்கூடாது அப்படின்றத நம்ம நினைக்கிறோம். சோ 2வது மனுஷன் விரும்புகிற ஆசீர்வாதம் பாத்தீங்கன்னா சுகம் அப்படிதான். 3வது ஆசீர்வாதம் பாத்தீங்கன்னா அது உறவுகள். நமக்கு தேவையான உறவுகள், ஒருவேளை நம்முடைய குழந்தை, அதாவது குழந்தை பாக்கியமா இருக்கலாம், நம்முடைய மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், தகப்பன் தாயா இருக்கலாம், அப்படி அநேக உறவுகள், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். இந்த உறவுகள் எல்லாம் நம்ம வேணும் அப்படின்னு நினைச்சிருப்போம். அந்த உறவுகளின் ஆசீர்வாதங்கள். சோ இந்த 3 ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு தேவையான ஒரு ஆசீர்வாதம் பாத்தீங்கன்னா இந்த 3 விஷயங்கள் தான். ஒண்ணு பாத்தீங்கன்னா பொருள் ஆசீர்வாதங்கள், 2வது பாத்தீங்க அப்படின்னா சுகத்தின் ஆசீர்வாதம், 3வது பாத்தீங்கன்னா உறவுகளின் ஆசீர்வாதம். இந்த 3 ஆசீர்வாதம் தான் ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுது. இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ளேயே இந்த 3 காரியங்களுக்குள்ளேயே மனுஷனுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும், மாம்சீக ஆசீர்வாதங்கள் எல்லாமே காணப்படும். ஆனா இன்றைய கிறிஸ்தவர்கள் பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் 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 அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் இந்த ஆசீர்வாதத்தை தான் நம்ம தேடி போறோம், ஆசீர்வாதத்தை தான் நம்ம நாடி போறோம். எப்படிதான் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறது, ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் பெறணும், ஆண்டவர்கிட்ட பொருளாதார ஆசீர்வாதங்களை பெறணும், சுக ஆசீர்வாதங்களை பெறணும், அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட ஒரு உறவுகளின் ஆசீர்வாதம் பெறணும் அப்படி சொல்லி அநேக ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம போராடிட்டு இருக்கிறோம், ஜெபத்திலையும் எல்லா காரியங்களையும். ஆனா நமக்கு ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கணும், இன்னைக்கு ஆசீர்வாதம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த உலக ஆசீர்வாதங்களை தேடுகிறவர்களா நம்ம காணப்பட மாட்டோம். அப்போ ஆசீர்வாதம் அப்படின்னா என்ன? இட் இஸ் a blessing, அருள், இல்ல கொடை அப்படி சொல்லலாம், ஒரு கிஃப்ட்னு கூட சொல்லலாம். சோ ஆண்டவர்கிட்ட இருந்து வருகிற கிஃப்ட். சோ அதுதான் நம்ம ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ அப்போ இந்த ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னா முதல் ஆசீர்வாதம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆசீர்வாதம் பெறுறது எப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சோ அதை 3 விஷயங்கள நம்ம பார்க்க போறோம். முதலாவது பாத்தீங்கன்னா ஆசீர்வாதத்தின் ஆதாரம். அப்போ அந்த ஆசீர்வாதத்துடைய ஆதாரம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய தேவன் தான் ஆசீர்வாதத்தின் ஊற்றா காணப்படுறார். அவர் தான் அந்த சோர்ஸ் ஆஃப் பிளெஸிங்கா காணப்படுறார். முதலாவது, அதாவது சோர்ஸ் ஆஃப் பிளெஸிங் சொல்லும்போது அவர் தான் நம்மளுடைய பிளெஸிங். நம்ம என்ன பண்ணணும்னா அவர் தான் நம்மளுடைய பிளெஸிங் அப்படின்றத நம்ம முதலாவது உணர்ந்துக்கணும். அந்த சோர்ஸே யார் தான்? அவர் தான். அப்ப அவர் என்ன பண்ணணும்? நமக்கு வேணும். சோ அதுதான் முதல் விஷயம். The source of blessing is God. நம்ம நிறைய தங்க முட்டை போடுற வாத்து கதையெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அந்த வாத்து என்ன பண்ணுமா, டெய்லி தங்க முட்டை போடுன்னு சொல்லிட்டு கடைசியில வாத்தையே கட் பண்ணிட்டா தங்க முட்டை கிடைக்கவே இல்லை. ஆனா டெய்லி அது கிடைச்சிட்டு தான் இருந்துச்சு. சோ அதே போலதான் நம்ம என்ன பண்றோம்னா ஆசீர்வாதங்களை தேடுறோமே ஒழிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனை நம்ம தேடுறதுக்கு மறந்து விடுகிறோம். சோ முதலாவது ஆசீர்வாதமே யாருதான், அதோட சோர்ஸ் யாருதான் அப்படின்னா தேவன். அவர் தான் அதோடைய சோர்ஸ். நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஆண்டவரை தான் நம்ம தேடணும். நம்ம உலக ஆசீர்வாதங்களை தேடி ஒரு பிரயோஜனம் கூட கிடையாது. இது நம்ம எதையுமே நம்ம எடுத்துட்டு போக போறதும் கிடையாது. எண்ணத்தை கொண்டு வந்தோம், எண்ணத்தை கொண்டு போக போறோம். எதுவுமே நம்ம எடுத்துட்டும் வரல, எதையுமே நம்ம கொண்டு போறதும் இல்லை. அப்போ
ஆண்டவர் தான் ஆசீர்வாதம் அப்படின்றத நம்ம முதலாவது உணரணும். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, அவர் நம்மோடு இருப்பது. இதுதாங்க பெரிய பிளெஸ்ஸிங். உலகத்துல நம்ம தேவையான பிளெஸ்ஸிங் முதல் விஷயம், ஆண்டவர் நம்மளோட இருக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் நமக்கு எதிராக இருந்தாலும் ஆண்டவர் ஒருத்தர் நமக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்தாருன்னா நம்மள யாராலையுமே அசைக்க முடியாது. அப்போ அந்த தானியலுடைய பிரெஞ்சுடைய கதையில நம்ம பாக்குறோம், நம்மளோட வேதாகமத்துல அந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாக்குறோம். அந்த மாகாணமே பாபிலோன் மாகாணமே என்ன பண்ணுச்சுன்னா அந்த சிலையை வணங்குச்சு. ஆனா இந்த 3 பேர் மட்டும் அந்த சிலையை வணங்கவே இல்லை. அவங்க எப்படி எதிர்த்து நின்றாங்களோ அந்த நேரத்துல ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் என்ன பண்ணாருன்னா அந்த பெரிய அக்கினி சூழலிலிருந்து காப்பாற்றினார். சோ அதே போலதான் இன்னைக்கும் கூட ஆசீர்வாதம் என்பது என்னன்னா அவர் நம்மோடு இருப்பது. அதை நிறைய பேர் நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். அவர் தான் முதலாவது பாத்தீங்கன்னா அவர் தான் அதோட சோர்ஸ். ரெண்டாவது அவர் நம்மோடு இருப்பது. அதை விட பெரிய பிளெஸிங் எதுவுமே கிடையாது. ஆண்டவர் தான் நமக்கு வேணும். அந்த பொருளோ இந்த சுகமோ இல்ல உறவுகளோ என்னைக்குமே நிலைக்க போகிறது கிடையாது. இதெல்லாம் தேவைன்றது ஆண்டவருக்கு நன்றாகவே தெரியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்போ இதெல்லாமே ஆட் ஆன்ஸ் சொல்லலாம். அடிஷ்னலா ஆண்டவர் கொடுக்குற ஒரு ஆடான்ஸ் தான். நம்ம என்ன பண்றோம்னா இன்னைக்கு கூட நிறைய ஆஃபர்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஆடான்ஸை பார்த்து நம்ம வாங்குறோம். அதே பழக்கமாவே வச்சுட்டு இருக்கோம். நம்ம மெயின் என்ன இருக்கோ அதை விட்டுட்டு ஒரு ஏர்டெல் ரீசார்ஜ் பண்ணா கூட ஆடான்ஸ் என்ன கொடுக்குறானோ அதை பார்த்துதான் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். ஸோ இது போல நிறைய விஷயங்கள் நம்ம பண்றோம். அப்போ ஆட்-ஆன்ஸ் பெரிய விஷயம் கிடையாது. மெயின் விஷயம் என்னன்னா மெயினான கண்டென்ட் என்ன, மெயினான காரியங்கள் என்ன அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு பழைய ராஜாவுடைய கதையை நம்ம பார்த்திருக்கோம். ஒரு ராஜா இருந்தாரா, அவர் ரொம்ப ஜெனரஸான கிங், நல்லா கொடுக்கக்கூடிய ஒரு ராஜா. அங்க ஒரு விவசாயி இருந்தாரு. அந்த விவசாயி திருடினதுனால ரொம்ப கஷ்டத்தின் நிமித்தமா பணம் இல்லாதனால அவர் திருடிட்டாரு. அவரை தூக்கி ஜெயில போட்டிருந்தாங்க. அப்போ அந்த விவசாயி சொல்றாரு, என்கிட்ட காசே கிடையாது, நான் பணம் இல்லாத சாப்பாடு இல்லாதனால தான் திருடினேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த ராஜா என்ன பண்ணாருன்னா, சரி ஓகே நீ போ, டெய்லி நீ என்ன பண்ணணும்னா நீ போலாம், ஆனா ஒவ்வொரு நாள் நைட்டும் நீ என்ன பண்ணணும்னா என்கிட்ட வரணும், என்ன பார்க்கணும், பார்த்துட்டு நீ காலையில நீ போலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அப்போ தினமும் ராத்திரி என்ன பண்ணுவானா, இவர் ராஜாவை பார்க்க வருவான். காலை நேரத்துல இவர் என்ன பண்ணுவாருன்னா 10 தங்க காசை அவனுக்கு கொடுத்து அனுப்புவாராம். இது ஒவ்வொரு நாளுமே பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ அந்த விவசாயி என்ன பண்ணானா, இவர் இவ்வளவு ஜென்ரஸா என்ன பண்ணாரு, நிறைய பேருக்கு கொடுக்கறோம் செஞ்சாரு. விவசாயி என்ன பண்ணானா ஒவ்வொரு நாளும் அதை பெற்றுக்கொள்றதுக்காகவே என்ன பண்ணானா வந்தானா. சோ இதே போலதான் ஆசீர்வாதம்ன்றது அந்த ராஜாவை போலதான். ராஜாவுடைய நினைப்பு என்னன்னா, அவன் நம்மளை பார்க்கணும், நம்ம கூட இருக்கணும், நம்ம இயேசுவோட விருப்பம் தான். நம்ம அவரோடு இருக்கணும் அப்படின்றதுதான் அவருடைய நோக்கம். அதற்காக அவர் ஆடான்ஸா நமக்கு கொடுக்கறது தான் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே. ஆனா நம்ம அந்த ஆடான்ஸ் மேல ரொம்ப பிரியப்பட்டு அதையே நமக்கு போக்கஸ் பண்ணிட்டு ஆண்டவர் அப்படின்றத நம்ம மறந்தே போயிடுறோம். ஆசீர்வாதம் யார் எடுத்தாலும் ஆசீர்வாதமான மெசேஜஸ், ஆசீர்வாதமான காரியங்களை கொடுத்து நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனா ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்தோம் அப்படின்றத நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஆண்டவரோடு நம்ம இருப்பதை விட ஒரு பெரிய பிளஸிங் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறத விட அதை விட பெரிய பிளஸிங் எதுவுமே கிடையாது. ஆண்டவர் நம்மோடு இருக்கிற எப்படி யோசிப்போடு தேவன் இருந்தாலும் அவன் காரிய சக்தி உள்ளவன் ஆனான்னு பார்க்கிறோம். அதே போல ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்குள்ள இருக்கணும். அதுதான் பெரிய 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 மிக பெரிய ஆசீர்வாதம் அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ளணும். சோ முதலாவது நம்ம பார்த்தோம், அந்த ஆசீர்வாதத்துடைய ஆதாரமே இயேசு கிறிஸ்து, நம்முடைய தேவன் தான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவர் நம்மோடு இருப்பதுதான் அந்த ஆசீர்வாதம். மூன்றாவது பாத்தீங்கன்னா அவர் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அதாவது அவரை நம்ம உயர்த்துறது தான் நமக்கு ஆசீர்வாதம். அதாவது அவரை உயர்த்துறதுக்காக தான் நம்ம சிருஷ்டிக்கவே பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் அவரை உயர்த்தி கொண்டே இருக்கணும், துதிகள் செலுத்தி அவர் அதாவது பிளஸ்ட் பி தி நேம் ஆஃப் தி லார்ட் அப்படின்லாம் நம்ம பாட்டு பாடுறோம் இல்லையா. அப்போ அவர் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவரை நம்ம என்ன பண்ணணும், உயர்த்திக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அப்போ 3 விஷயங்கள் நம்ம செய்யணும். அவர் தான் ஆசீர்வாதம்ன்றதை உணர்ந்துக்கணும், அவர் நம்மோடு இருப்பதுதான் ஆசீர்வாதம், அவரை உயர்த்துவதே நமது ஆசீர்வாதம். இந்த 3 விஷயங்களை செஞ்சா உங்களுடைய வாழ்க்கை பிளெஸ்ஸிங்கா இருக்கும். அதாவது நமக்கு ஒரு பொருள் இருக்கிறதுனால நம்ம பிளெஸ்ஸிங் கிடையாது, நம்மளுடைய சுகம் இருக்கிறதுனால நம்ம பிளெஸ்ஸிங் கிடையாது, நம்மளுடைய உறவுகள், நமக்கு தேவையான உறவுகள் இருப்பது பிளெஸ்ஸிங் கிடையாது. ஆண்டவர் நம்மோடு இருப்பது மட்டும்தான் பிளெஸ்ஸிங். இதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஆசீர்வாதம் என்பது அவர் மாத்திரமே என்பதை நம்ம இந்த உலகத்துல இந்த ஜீவியத்துல நம்ம உணர்ந்துக்கிட்டோம்னா
நம்ம அவரை மட்டுமே நாடுவோம், மற்ற எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுப்பார். அதை பத்தி கவலையே கிடையாது. அது நம்மளுடைய நோக்கம், நம்முடைய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பத்தி தான் இருக்கணுமே ஒழிய இந்த உலக காரியங்களை பற்றி இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.